மாடவலட்சுமி நரசிம்மன் இருக்கார். ராமானுஜர் ஆராய்ச்சி கண்ணன் ராமானுஜர் முன்னிட்டு ஆச்சாரியெல்லாம் ஆராதனை பண்ணி அது ராமானுஜர் கைக்கு வந்து இவர் இருக்கார். இவர் தான் எங்கேயும் டோலைக்கெல்லாம் எழுந்திரல் பண்ணுற மூர்த்தி. இந்த ஸ்தலத்தில் முழுக்க பாசுரம் பாடினவர் திருமங்கி ஆழ்வார். நம்மாழ்வாருக்கு இந்த சுமண்டலத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். என் சிங்கப்பிரான் பெருமையை ஆராயும் சீர்மைத்தேன்னு என் சிங்கப்பிரான்னு சொல்கிறார். இன்னும் நிறைய பாசுரங்களில் செல்ல உணர்ந்தவர், செல்வந்தன் சீரன்றி கற்பரோ, மேலே மேலே உத்கிருஷ்டமாக இருப்பது வஸ்துக்களை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவா சிங்கப்பிரான் திசும்மனை தவிர வேறு யாருமே தெரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அருள் செய்கிறார் சுவாமி நம்மாழ்வார். செல்வன்றது லக்ஷ்மி நரசிம்மனை தான் குறிக்கிறது. சாஸ்திரநாமத்தில் நாரசிம்ம வபு ஸ்ரீமான், நாரசிம்ம வபு ஸ்ரீமான், அது நரசிம்மனை தான் குறிக்கிறதுன்னு அங்கே வீட்டில் முதலாளி வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட லக்ஷ்மி நரசிம்மனுடைய வைபவத்தை சொல்கிறதுன்னா அது அது சமுத்திரம் போல் ரொம்ப கடந்து கிடக்குது. ஆனாலும் அந்த நரசிம்மனுடைய வைபவத்தை கொஞ்சமாவது அனுபவிக்கிறோம். அதுக்கு இந்த க்ஷேத்திரம் எடுத்துக்காட்டு. அந்த பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில் போய் சேவிக்கிறதுக்கு நமக்கு பிராப்தம் இல்லை. எல்லா இடத்துலையும் நரசிம்மன் இருக்கான். அகோபல க்ஷேத்திரத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருந்து இரண்யனுக்காக இரண்யன் சம்ஹாரம் பண்ணி பிரகலாதனை காப்பாற்றினான். அதனால் பெருமாள் கருடனுடைய பிரார்த்தனை பேரில் இங்கே எழுந்துள்ளிருந்து இந்த காட்டில் பண்ணி அப்புறம் கருடனுடைய பிரார்த்தனை பேர்லேயே இங்கேயே சாஸ்வதமாக அர்ச்சா ரூபத்தில் எழுந்துள்ளிருந்துட்டான். இந்த க்ஷேத்திரத்தில் அவதரித்த மாலோலன் பகவான் தான் எங்கள் மடத்தில் இப்போ பிரதான மூர்த்தியாக இங்கே சேவை சாய்க்கிறான். ஆச்சாரியாபிமானம் தான் எல்லாருக்கும் உத்தாரகம்னு சொல்கிறாப்புல பகவானுடைய அனுகிரகம் நமக்கெல்லாம் வந்து நாம் எல்லாம் வந்து சேவிக்கிறதும் ஆச்சாரியாருடைய அனுகிரகம் தான் முக்கியமான காரணம். ஆதிவன் சுவாமின்ற ஒரு மகான் மைசூர் பக்கத்தில் திருநாராயணத்தில் அவதாரம் பண்ணி சர்வசாஸ்திர பாரங்கத்தாக இருந்துச்சே பிரம்மச்சாரியாக இருந்தார். அவரை கூப்பிட்டு அவருக்கு சந்நியாசம் கொடுத்து அவர் கையில் தான் ஆவிர்வாவம் பண்ணி இங்கே கூட ஆதிவன் சுவாமி திருக்கையில் நரசிம்மனாக சேவை சாய்க்கிறார். அவருக்கு அனுகிரகம் பண்ணி சன்னியாசம் கொடுத்து அவரை தன்னை ஆராதிக்க முடியாது பண்ணி அவர் மூலமாக சர்வலோகத்தை சஞ்சாரம் பண்ணுறான் லக்ஷ்மி நரசிம்மன். இப்படிப்பட்டதான புராண கதை இருக்குது. சில க்ஷேத்திரங்களில் போய் ஒரு நாள் 2 நாள் தங்கியிருந்தனால சொல்பமான பலன்தான் வரும். அகோபல க்ஷேத்திரத்தில் ஒரு நாள் வாசம் பண்ணாலேயே எத்தனையோ கோடி வருஷக்கணக்கான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு, புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட வசந்த பெருமாள் இந்த திவ்ய தேசத்தில் திரியக்குகள் இருக்கோ இல்லையோ, பகுத்தறிவு இல்லாத வஸ்துக்கள் அதுக்கெல்லாம் கூட ஞானம் ஒன்று சாய்க்கிறார் திருமங்கை ஆழ்வார். பைங்கனானை கொம்பு கொண்டு பைங்கனானை கொம்பு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனால் இட்டெறிஞ்சும் சிங்கவேள் குன்னமே. இந்த அச்சேத்தனமான திரியக்கள், அச்சேத்தனம் சொல்ல முடியாது, திரியக்குகள் இருக்கோ இல்லையோ, பகுத்தறிவு இல்லாதகள், அது மிருகங்கள், அதுக்கெல்லாம் கூட இங்கே பகவத் பக்தி அதிகம் சொல்கிறார். அந்த சிம்மத்துக்கு அது மிருகம் தானே, அதுக்கு பகுத்தறிவு கிடையாது. அது வந்து பெருமாளை தந்தங்கள்கிட்ட சேவிக்கிறதுன்னு சொன்னால் அது எவ்வளோ இந்த க்ஷேத்துக்கு மகிமையானது இருக்குது. வியாக்கியானம் பண்ணுறார் பெரிய வியாக்கியானம் உள்ள ரொம்ப அழகு. இங்கே செங்கனாளி எட்டெறிஞ்சும் இருக்கும் இல்லையோ, எல்லாருக்கும் மேலிருந்து வாரியாக தான் பார்க்க தோணுது தவிர உள்ளர்த்தத்தை பார்க்குறதுனா கொஞ்சம் கஷ்டப்படுறது இல்லையா. செங்கனாளின்றது சன்னியாசிகளை குறிக்கிறது. இங்கே கீழே பெரிய வியாக்கியானம் வியாக்கியானம் பண்ணுறார். வலிமிக்க சீயம் ராமானுஜனோட ஒப்பார் வியாக்கியானம் பண்ணுறார். வலிமிக்கு செய்யும் ராமானுஜனோடப்பார் இந்த மாதிரி பாஷ்யக்காரர் நரசிம்மனுடைய வைபவம் உலகம் முழுக்க அந்த கீர்த்தி பையன்னா அந்த பாஷ்ய நிருசிம்மனுடைய வைபவமாகிற பயிர் உலகமுக்கம் வளரணும்ன்ற ஆசைப்பட்டவர்.
அதுக்காக பாடுபடுறவர்னு சொல்கிறார். அதனால் கீழே வியாக்கியானம் முடித்தேன். ராமானுஜருக்கு ஆராத்திய மூர்த்தி நிருசிம்மனிரேன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் தெரியுது. அதனால் பாஷ்யக்கார் ஆராய்ச்சது லக்ஷ்மி நிருசிம்மன். அதுக்கப்புறம் இத்தனை பேரோட இருக்கலாம், அதுவும் இல்லைன்னு சொல்லுவேன். அப்படி பாஷ்யக்கார் ஆராய்ச்ச பெருமை எங்கள் லக்ஷ்மி நிருசிம்மனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட அவங்ககிட்ட திரியக்குகள்லாம் கூட சரணார்த்தி பண்ணுறதுன்றதாக அப்படிப்பட்ட ஒரு சிந்த பெருமாள். இந்த பெருமாளை பற்றி ஆழ்வார் சாய்க்கிற போது ரொம்ப அற்புதமாக சாய்கிறார். இந்த மாதிரி அந்த நிருசிம்மன் அவதாரம் பண்ணி இங்கே வீற்றிருக்கிறதான ஒரு ஸ்தலம், 9 ஸ்தலங்கள் அங்கங்கே ஒரே இடத்துல இருந்தால் சேவார்த்திகள் சௌகரியமாக இருக்கும். அவளுக்கு பக்தியை பரீட்சை பண்ணுறதுக்கு போகாதுன்ட்டு அதுக்காக மூளைக்கு ஓரமாக இருக்கார். இப்போ இன்றைக்கி வந்து எல்லா இடத்தையும் சேவிச்சுட்ருக்கோம் நீங்கள், அதனால் உங்களுக்கு நல்ல பக்தி இருக்குதுன்னு நல்லா தெரியுது. அந்த மாதிரி பக்தாவுடைய பக்தியை பரீட்சை பண்ணுறதுக்காக மூளைக்கு ஓரமாக இருக்கார். அங்கெல்லாம் போய் பெருமாளை சேவிக்கணும். அப்படிப்பட்ட வசந்த க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்ராதீஸ்வரன் லக்ஷ்மி நிருசிம்மன் தான் எங்கள் மடத்தில் பிரதான மூர்த்தியாக ஆராத்திய மூர்த்தியாக இருக்கார். ஆதிவன் சுவாமி காலத்தில் ஏற்பட்டிருக்கு. இந்த லக்ஷ்மி நிருசிம்மனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் வேணும். எல்லா ஆச்சாரிய புருஷால் எல்லாராத்திலையும் லக்ஷ்மி நிருசிம்மனுடைய அனுகிரகம் ஆராதனம் இல்லாமல் இரவே இராது. அப்படி வசந்த பெருமாள். இந்த லக்ஷ்மி நிருசிம்மனுடைய வைபவத்தை பற்றி எவ்வளவு நாளும் சொல்லிட்டு இருக்கலாம். நரஹரி தசையோ பஷ்யன்னு ஔத்பத்திக்கும் கடனாத்புதம் நரமுத ஹரிம் திருஷ்டுவா ஏகேக்கம் சமுத்விஜிதே ஜன இதி கில சிதாட்சியரண்யாயன சங்கமிதாங்ககம் ஸ்புடசட மகாதம்ஷ்டம் ரங்கேந்திர சம்பம் உபாஸ்மேன்னு பட்டர் அழிச்சார். கூரத்தாழ்வாண்டி குமாரர் வஷ்ய வாக்கு, ரொம்ப அற்புதமான வாக்கு படித்தவர். அவர் சொல்கிறார், நிருசிம்மன் அவதரிச்சா விட்டு மற்ற அவதாரங்களை புத்தி போகிறதில்லைன்ட்டு. அது இங்கே எங்கள் லக்ஷ்மி நிருசிம்மனை சேவித்தாலே தெரியும்.